பலத்த மழையால் திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் வெள்ளம் ஆறு போல பாய்ந்தோடி வரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், அந்த பகுதிகளில் தற்போது மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? எங்கெங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு பொதுவாக காணப்படுது? நிச்சயமாக, அதாவது நேற்று முதல் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழையானது வெளுத்து வாங்குகிறது. ஆங்காங்கே வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கீழ்பண்ணாத்தூரில் தற்போது 20 சென்டிமீட்டரானது மழையானது பதிவாகியுள்ளது. அதே போல திருவண்ணாமலை வெண்பாக்கம் 16 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை முதல் தொடர்ந்து மழையானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பெய்தவாறே இருந்த நிலையில் சூறைக்காற்றுடன் நேற்று மாலைக்கு மேல் பலத்த சூறைக்காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. நள்ளிரவுக்கு மேல் அந்த பெஞ்சல் புயலானது கரையை கடந்த பிறகும் கூட திருவண்ணாமலையில் தொடர்ந்து மழையின் அளவு அதிகரித்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி ஆங்காங்கே, அதாவது திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை, வேங்கிக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்பொழுது சாலைகளில் வெள்ளம் போல் நீரானது பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் எடுத்துக்கொண்டவானால் கஜலட்சுமி நகர், வீனஸ் நகர், வேங்கிக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்பொழுது மழை நீரானது குடியிருப்புக்குள் புகுந்து வெள்ள காட்சிகளாக காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் அந்த அனைத்து கால்வாய்களில் அடைப்புகளையும் சரி செய்து தண்ணீர் செல்லும் பாதைகளை சரி செய்து வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் இப்பகுதி மக்கள் தங்கள் குடியிருப்புக்குள் புகுந்த நீரை அகற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்து வருகின்றார்கள். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் தொடர்ந்து தற்பொழுது மழை பெய்து வரும் சூழலில் வெள்ளப்பெருக்கானது அதிகமாக உள்ளது. இந்த சாலைகளில் தற்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தற்பொழுது மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த சாலைகளில் வரும் வெள்ளப்பெருக்கில் இருந்து மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. நிச்சயமாக தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.